2026 குரு பெயர்ச்சி 3ஆம் இடத்தில் இவங்களுக்கு விபரீத ராஜயோகம் வருது வினோத். விபரீத ராஜயோகம். அது என்ன விபரீதம்? விபரீதம் இல்லைங்க, விபரீத ராஜயோகம். அப்படின்னா என்னன்னா, ரிஷபராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே குரு கெட்டவர். இவர் வந்து யூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சுக்கிர பகவான். அவர் வந்து பிரகஸ்பதி. அவர் உங்களுக்கு எப்பயுமே எனிமிட்டி தான். அவர் வந்து மறையும் பொழுது 3ஆம் இடத்திலே, அதாவது ரிஷபத்திற்கு 3ஆம் இடமாகப்பட்ட கடகத்தில் மறைகிறார். அப்போ மறையும் பொழுது என்ன ஆகும்னா, 8 குடையவன் 3இல் மறைந்தால் விபரீத ராஜயோகம் ஏற்படுகிறது. அப்போ விபரீத ராஜயோகம் தங்கமா தருவார் குரு பகவான். தங்கம், டேக் இட், ஹவு மச் கோல்டு யூ வாண்ட். தங்கலான் படத்துக்கு அர்த்தம் இவங்க தான் நிறைய தங்கம் எடுக்க போறாங்க. ஸோ அப்போ அதை இவங்க தான் வந்து அந்த விக்ரம் ரோல்லாம். ஸோ அப்போ கடைசியாக தங்கம் இவங்களுக்கு தான் கிடைக்க போகுது. அப்போது இந்த 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் முயற்சி தருகிறார். முக்கியமாக சகோதர பாவத்தை தருகிறார், நன்மைகளை தருகிறார் இந்த குரு பகவான். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, ஒரு கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு ஒரு பழமொழி உண்டு. கெட்டவன் வந்து கெட்டு போனால் எவ்வளோ நல்லது பண்ணுவான், அதை வந்து இவங்க பார்ப்பாங்க. ரிஷபராசிக்காரர்கள் தங்கம் எங்கே குருஜி தங்கம் வாங்குறது, இன்றைக்கி நீங்கள் மார்க்கெட் நிலவரம் தெரிஞ்சு தான் பேசுகிறீங்களா என்பதெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்கிறேன், புதிதாக வாங்குபவர்களுக்குன்னு கிடையாது. இப்போது ஏற்கனவே பழைய நகையை அடமானம் வச்சுருப்பாங்க, அதை மீட்டுவதற்கு கூட தங்கம் உங்கள் கைக்கு வரும். நீங்கள் பிளட்ஜ் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அது எப்படி இருந்தாலும் சரி உங்களுக்கு வரும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, 3இல் இருந்து 5ஆம் பார்வையாக 7 பார்க்குறாரு. ரிஷபராசிக்காரர்களுக்கு டும் 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 கல்யாணம் அவங்க வீட்டில் கல்யாண சத்தம் கேட்க போகுது. அதில் முக்கியமாக குரு பகவான் பார்ப்பதால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அரேஞ்சு மேரேஜ், பெரும்பாலும் குரு பார்ப்பதால் 2 குடும்பமும் சேர்த்து இவர்களால் அவர்களுக்கு நன்மை, அவர்களால் இவர்களுக்கு நன்மைங்கிற மாதிரி ஒரு அற்புதமான வரன் கொண்டு வந்து கொடுப்பார். அப்போ நாங்கள் லவ் பண்ணுறோம் குருஜி, நாங்கள்லாம் என்ன பண்ணுறது வரது ஆஸ்க் சனி பகவான். ஸோ அது குரு பயிற்சி டிபார்ட்மெண்ட் கிடையாது. ஸோ குரு பொறுத்த வரைக்குமே என்ன அப்படின்னா கல்யாணம் பண்ணி வச்சுருவார். ஸோ அப்போ குரு பகவான் 7 பார்க்கும்போது ஃபாரின் போகிற யோகங்கள் எல்லாம் வருகிறது. ஃபாரின் போகிறோம். அப்போ கல்யாணம் லவ் பண்ணுறவங்க என்ன பண்ணுறது, வீட்டில் சொல்லி அரேஞ்சு மேரேஜாக கன்வெர்ட் பண்ணிங்கன்னா கல்யாணம் நடக்கும். தயவுசெய்து ஸ்டண்ட் எதுவும் பண்ணாதீங்க, அது குருவுக்கு பிடிக்காது. ஸோ அப்போது இது ஒரு பர்சனல் அட்வைஸாக சொல்கிறேன். குரு பகவான் 7 பார்த்துட்டு இருக்கும்போது வீட்டை மீறி ஸ்டண்ட் பண்ண போகிறேன், நடக்காது. அப்பா அம்மா காலில் விழுந்தால் மட்டும்தான் நடக்கும். ஏன்னா குரு அதை அலோவ் பண்ண மாட்டார். 7ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது நீங்கள் அமெரிக்கா போகிறது, கனடா போகிறது போன்ற கனவுகள் எல்லாம் நிறைவேறும். முக்கியமாக 7ஆம் இடம் என்பது விசா. வெளிநாட்டுக்காரங்கள்லாம் சார் இந்த ட்ரம்ப் விசா தாங்க முடியல சார், பிஆர் ரெனியூ பண்ண மாட்டேங்கிறாங்க, கான்ட்ராக்ட் ரெனியூ ஆக மாட்டேங்குது, பிஆரே கொடுக்க மாட்டேங்கிறாங்க போன்ற விஷயங்கள்லாம் கவலைப்படாதீங்க, அதெல்லாம் கிடைச்சிரும். ஸோ அடுத்ததாக குரு பகவான் இவர்களுடைய 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 9ஆம் இடத்தை பார்த்துட்டு 11ஆம் இடத்தை பார்க்கிறார். 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அங்கே ஏற்கனவே சனி லாபத்தை கொட்டின்னு இருக்கார். என்ன வேணும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி 11ஆம் இடத்தை பார்த்துட்டு இருக்காரு. அந்த 11 குருவும் பார்க்கும் பொழுது பணம் மழையாக கொட்ட போகிறது. ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026 வினோத் டாப்ல இருக்கு. ஓகே குருஜி, நிறைய நல்ல விஷயம்லாம் சொல்லிட்டீங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும்னா என்ன விஷயத்துல கவனமா இருக்கலாம்? கவனமா இருக்கணுங்கிறது என்னன்னா, 1000 தான் இருந்தாலும் குரு வந்து 3இல் மறைந்திருக்கிறார் என்பதால் நீங்க வந்து வயிறு, கல்லீரல், கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஜாக்கிரதையா இருக்கணும். குருனாலே கல்லீரல் தான், கல்லீரலின் கடவுள் அவர். ஸோ அப்போ குரு பகவான் என்ன பண்ணுறாருன்னா, இந்த 3ஆம் இடத்தில் மறையும் பொழுது தேவையில்லாத ஜங்க் ஃபுட் சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது. குருஜி, இப்போ இவருக்கு தொழில் அப்படி வரும்போது எந்த மாதிரியான தொழில் வந்து இவங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் இந்த குரு பயிற்சியில்? இந்த தொழில்னு வரும்பொழுது பெரும்பாலுமே இவர்களுக்கு வந்து இரும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஸ்பிரிச்சுவல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதாவது வந்து ஒரு பாலிசிஸ், இஎம்ஐ, இது மாதிரியான பிஸ்னஸ் தான் இவங்களுக்கு நல்லா வரும். லோன் எடுத்து கொடுக்கறது, பாலிசி பிடிக்கிறது, இந்த மாதிரி மேன் பவர் தான் இவங்களோட பெரிய வெல்த்து. அது மாதிரியான பிஸ்னஸ், கன்சல்டன்சி வைக்கலாம், வெளிநாடுகளுக்கு வந்து வேலை வாங்கி தரலாம் போன்ற விஷயங்கள்லாம் பிரமாதமாக வரும். இவங்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண்? 100க்கு 100 மார்க். ரிஷபராசி தான் டாப்ல இருக்கு. குருஜி, இந்த உச்ச குரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உச்ச குரு 12 வருடத்துக்கு ஒரு முறை நடக்கிற ஒரு பயிற்சின்னு சொல்றாங்க. இதை பத்தி சொல்லுங்க குருஜி. உண்மையிலேயே இந்த வருடம் நடக்கின்ற பயிற்சி வினோத் ரொம்ப ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த பயிற்சி. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் குரு பயிற்சினாலே கொண்டாட்டம் தான். அப்போது குரு பயிற்சியிலேயே குரு 12 எங்கே வந்தால் உச்சம் நீச்சம். இப்போது ஒரு குரு வந்து மகரத்தில் நீச்சம், அதுக்கு 7ஆம் இடம், அதாவது 180 டிகிரியில் அவர் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு உச்சமடைகிறார். ஸோ அதனுடைய 7ஆம் இடம், மகரத்துலேருந்து 7ஆம் இடத்துல அவர் வந்து உச்சமடைகிறார். ஸோ இந்த கால்குலேஷனில் இந்த கடகத்துக்கு வருவது 12 வருடத்துக்கு ஒரு முறை என்று ஆகிவிட்டது.
கடகத்திற்கு வந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை தருவார்னா, உலகத்துக்கே பலன்களை அள்ளி தருவார். எப்பவுமே நல்லோர் ஒருவர் உலரையில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைனா, கடகராசிக்காரர்களுக்காக உச்சம் பெற்ற குரு இந்த 12, 11 ராசிக்கும் சேர்த்து பலன்களை அள்ளித்தரப்போகிறது. அவர் ரொம்ப ஹாப்பியாக எல்லாரையும் பிளஸ் பண்ண போகிறார். இந்த வருடமே ஒரு பிளஸ்ஸிங்ஸ்க்கான வருடம் தான். பெரிய பெரிய நிகழ்ச்சிகள், பெரிய பெரிய நிகழ்வுகள், கஷ்டமான ஒரு பெரிய பிரளயங்கள் அதெல்லாம் எதுவும் ஏற்படாது. குரு உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த வருடத்தின் ராஜாவும் அவர் தான். பராபவ வருடத்தோட ராஜாவும் குரு தான். அவரே உச்சமும் பெற்றிருக்கிறார். அப்போ குருவுக்கு இந்த வருடம் ரொம்ப பெரிய பவர்லாம் இருக்குது. குரு நல்லா இருக்கும்போது என்னாகுன்னா, வேதங்கள், சாஸ்திரங்கள், ஆச்சாரங்கள் எல்லாம் அதிகமாகும். மக்கள்கிட்ட கல்ச்சர் பேஸ்டு விஷயங்கள்லாம் அதிகரிக்கும். மாடர்னிசம்லேருந்து வெளியே வந்துட்டு கல்ச்சர் பேஸ்டாக ஒர்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. அவருடைய எண்ணங்கள் எல்லாமே வேறு மாதிரி திங்க் பண்ண ஆரம்பிக்கும். மீண்டும் நம்ம உடம்பை பார்த்துக்கணும், இந்த சோஷியல் மீடியாலாம் எதுவும் வேண்டாம், தூக்கி போட்டுடலாம், மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கலாம் போன்ற எண்ணங்கள் மக்களிடையே அதிகமாகும். ஸோ இந்த கடக குரு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் தங்கம் நிறையா வாங்குவதற்கு, குழந்த விஷயம் பிளஸ்ஸிங்காக கிடைக்கிறதுக்கு, முக்கியமாக குருன்னு ஒருத்தர் இருந்தால் தான். இப்போ ஒன்றும் இல்லை வினோத், ஒருத்தரை நம்ம பார்க்குறோம், அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம். இன்னொருத்தரை பார்த்து சார் குட் மார்னிங் சார்ங்கிறோம். இந்த வித்தியாசம் என்ன? அதான் குரு தரும் வித்தியாசம். குரு எப்பயுமே என்ன பண்ணுவார், ஒரு தகுதிப்பாடு, எஜுகேஷனுங்கிற பவரை குரு தருவார், கல்விங்கிற மரியாதையை தருவார். அதனால தான் ஒரு குரு. ஸோ மாணவர்களுக்கு, வாத்தியார்களுக்கு, புதிய வித்தை கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களும் ரொம்ப நறுமையான வருடம். குருனாலே நிறைய பேருக்கு தெரியாத ஃபேக்ட் வினோத், அவர் ஒரு ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டோட வைஸ் பிரசிடென்ட் யார் அப்படின்னா அதுதான் குரு. பிரசிடென்ட் லக்ஷ்மி, வைஸ் பிரசிடென்ட் இவர் தான். ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இவர் தான் பணத்தை சம்பாதிக்கிற மெத்தட்ஸ் எல்லாமே கொடுக்குறவர் இவர் தான். இவரை நான் சொல்கிறேன் பாருங்க, எதாக இருந்தாலும் 3ஆம் நம்பரில் தொடங்குங்க. ஆலங்குடி, திட்டை அல்லது சென்னை திருவழிதாயம் இங்கே இருக்கிற பாடியில் இருக்கிற குரு பகவான் கோயில்களுக்கு செல்லுங்க. 12 விளக்கு ஏற்றுங்க. 21 விளக்கு ஏற்றுறது சிறப்பு. 3 வரணும் கூட்டுத்தொகை. ஒன்றும் முடியாதவங்க காசு இல்லைன்னா 3 நெய் விளக்காவது ஏற்றுங்க. நெய் விளக்கு ஏற்றுறது குருவுக்கு ரொம்ப பிரீத்தி. இல்லை யாகங்களுக்கு நெய் வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுங்கள். பசுமாடு வந்தால் அதுக்கு மஞ்சள் கலர் வாழைப்பழம் கொடுங்க. சாதுக்கள், சித்தர்கள் அவங்க ஜீவ சமாதிகளுக்கெல்லாம் போனோம், அங்கு சென்று வழிபடணும். அவர்களுக்கு, சாதுக்களுக்கு எவ்வளோ முடியுமோ கொடையோ செருப்போ அது தண்டமோ ஏதாவது அவங்களுக்கு வாங்கி தர்றது சிறப்பு. அவர்களை எவ்வளவு கூட மகிழ்விக்கிறீங்களோ அவ்வளோ கூட நீங்கள் லைஃப்பில் நல்லா இருப்பீங்க. இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணணும். குரு பகவான் பிளெஸ்ஸிங் வாங்குறது ரொம்ப 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 ஈஸி. குரு காலில் விழுந்தால் போதும். வாத்தியார்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. வாத்தியார்கிட்ட சரண்டர் ஆயிடணும். என்னை பார்த்துக்கோங்க சார், உங்களை நம்பி வந்துட்டேன்னு சொன்னால் வாத்தியாரே எல்லாம் பார்த்துப்பார். ஸோ அதனால் இந்த வருடம் குருவினுடைய முழு ஆட்சி பெற்ற வருடம். உங்களை தொடர்பு கொள்ளணும், ஸ்ரீமடத்துக்கு வரணும் அப்படின்னா எப்படி தொடர்பு கொள்ளலாம்? என்னை தொடர்பு கொள்ள விரும்புபவர்கள் கீழே போயிட்டு இருக்கேன், இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணு மாயா எழுந்தருளி இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணு மாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். இங்கே என்னை பார்த்துட்டு இந்த விஷ்ணு மாயா பார்த்துட்டு போகிறவங்க நிறைந்த பிளெஸ்ஸிங்ஸோட செல்கிறார்கள். நன்றி. ரிஷபராசி நேயர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி, ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி எனக்கு எப்படி சார் இருக்கும்? ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. இது கிடைக்குமா, அது கிடைக்குமா, இப்படி வருமா, அப்படி வருமா, ஒரே கன்ஃபியூஷன் தான். முன்னாடி ஒரு இடத்துல வேலை கிடைக்கிறதே கஷ்டமாக இருக்கும், இல்லை ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதே கஷ்டமாக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் நீங்கள் வேலை ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை தேடி வரும். உழைச்சுக்க தெரிஞ்சுங்கன்னு வச்சுங்களேன், எங்கே வேணாலும் போய் பழைக்கலாம் இல்லையா? ஆக வெளிநாட்டில் இருந்து வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். நான் அங்கே போய் சைடில் படிக்கட்டுமா சார்? ஏன்னா என்னை நானே எக்யூப் பண்ணணும். எக்யூப் பண்ணலன்னா இந்த காலகட்டத்தில் அது சரிப்பட்டு வராது. அது எக்யூப் பண்ணணும். அதே மாதிரி படிக்கிற பிள்ளைங்க அவங்க கேட்குற அந்த யூனிவர்சிட்டி கிடைக்கும், அவங்க கேட்குற அந்த சப்ஜெக்ட் கிடைக்கும். லேட்டஸ்ட் டெக்னாலஜியில் இந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்ட் சப்ஜெக்ட் எனக்கு வேணும், அதில் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணணும் அப்படின்னு மெடிசனில், இன்ஜினியரிங்கில், சாஃப்ட்வேரில் கேட்குற பிள்ளைங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். அதே மாதிரி திருமணம் நடக்கும், கெட்டி மேளம் கொட்டும், குழந்தை பாக்கியம் கிட்டும், வீடு, வாகனங்கள், சுப காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு நான் வீடு வாங்கிறதுக்காக எவ்வளோ ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் சார், நியூமராலஜி கரெக்டாக இருந்தால் வாஸ்து சரியில்லை,
வாஸ்து சரி இருந்தால் வீடு சரியில்லை, எல்லாமே கரெக்டாக இருந்தால் டபுள் டாக்குமெண்ட்டாக இருக்குது, எனக்கு வீடு அமைய மாட்டேங்குது. அப்போ இந்த வருஷத்தில் எனக்கு அந்த பணம் கையில் செலவு பண்ணுறதுக்கு வச்சுக்கிட்டு பயமாக இருக்குது. அது பாட்டுக்கு பணம் செலவாகிட்டே இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அட்லீஸ்ட் ஒரு லேண்டில் அப்படின்னா, லேண்டில் பண்ணுறது கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. அந்த இடத்துல இருந்து நம்ம அந்த லேண்டை ஆக்குபை பண்ண முடியுமா, இல்லைன்னா அடுத்தவன் வந்து அதில் உட்காந்துக்கிட்டு கொடியை போட்டுக்கிட்டு ஒரே தகராறு. அதனால் எதையுமே நம்ம இல்லாத சொத்து வந்து அனாதை சொத்தாக போயிடும். அது வாடகைக்கு விட்டாலும் சரி, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப இளகிய மனசு அப்படிங்கிறதுனால அட்வான்டேஜ் எடுத்துக்குவாங்க. ஆகவே கொஞ்சம் நீங்கள் அந்த பூர்வீகத்தில் போய் நான் வீடு கட்டலாமா சார் அப்படின்னா, அது கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க. பூர்வீகம் பக்கம் நீங்கள் இப்போதைக்கு போனீங்க அப்படின்னா கண் திருஷ்டி தான் வரும், தேவையில்லாத மனஸ்தாபம் வரும். அவங்களால ஒரு அன்பு பாசத்தினால பைண்டிங் ஆகி என்ன ஆகும்னா, நீங்கள் அவங்க கேட்குற பணத்தை நீங்கள் கொடுத்தாகணும். இல்லைன்னா அவர் என்னப்பா அவர் வீடு கட்டுறதுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணோம், ஆனால் ஒரு அர்ஜென்ட் ஒரு 10,000 கட்ட தரமாட்டேங்கிறாரே அப்படின்னு மனோதர்மம் பேச ஆரம்பிச்சுடுவாங்க. ஆகவே உங்களை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, கொஞ்சம் ஊர் பக்கம் போய் வீடு கட்டுறதை விட வருமானம் வர்ற மாதிரி ஒரு கமர்ஷியல் பில்டிங்கோ, ஒரு தனி ஒரு ஃப்ளாட்டோ அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். குழந்தைகளை வந்து நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய குரு பலன் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. தொடக்கத்தில் வந்து இந்த வருஷம் குடும்ப வாக்கு தனஸ்தானத்தில் இருந்து 3ஆம் இடம் பராக்கிரமஸ்தானத்தில் போகிறார், அடுத்தது 4ஆம் இடம் போகிறார். இப்படி உங்களுக்கு இருக்கும்போது குரு பார்வை வந்து உங்களுக்கு 10ஆம் இடம் 11ஆம் இடம் அப்படின்னு பார்வைகள் கிடைக்கும். அந்த இடத்துக்கு கிடைக்கும்போது அதுக்கு உண்டான லாபங்கள் கிடைக்கும். ஷேர் மார்க்கெட் பண்ணுறவங்க கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். கோல்டு, சில்வரு, அந்த பிளாக் கோல்டுன்னு சொல்லக்கூடிய பெட்ரோலில் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ரொம்ப அகலக்கால் வைக்காதீங்க. நீங்களாக கால்குலேஷன் பண்ணி அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்தவன் சொல்லி நான் ஒரு 100 ஷேர் வாங்கினேன் சார், இவ்வளோ சம்பாரித்தேன், நீங்களும் கொஞ்சம் வாங்குங்க அப்படின்னு சொன்னால் அது அவ்வளோ நல்லதாக இருக்காது. ஆகவே கொஞ்சம் நீங்கள் அதை பார்த்து அந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப அதிக ராஜயோகம் தரக்கூடிய குரு பலன் எனக்கு வேணும் அப்படிங்கிறவங்க ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு போயிட்டு வாங்க. இந்த கோவிலில் போயிட்டு மஞ்சள் வஸ்திரம் சுவாமிக்கு வந்து கொடுங்க. நீங்கள் ஒரு 11 வஸ்திரம் இங்கே கொடுக்குறேன் அங்கே கொடுக்குறேங்கிறத விட சுவாமிக்கு வஸ்திரம் கொடுத்துட்டு வாங்க. அந்த சுவாமிக்கு வஸ்திரம் கொடுத்துட்டு அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபம், நெய் தீபம் போட்டுவாங்க. இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு வந்தீங்கன்னா முதல்ல உங்களுக்கு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஆயுள் ஆரோக்கியமும், இதை எல்லாத்த விட வீட்டில் சுபங்கள் அதிகரிக்கும், ஸ்திர சொத்துக்கள் சேரும், ஆரோக்கியம் வந்து சேரும், மருத்துவ செலவு குறையும். இந்த சளி பிரச்சனை இருக்கும் பாருங்கள், அந்த கோல்ட் அண்ட் காஃப் இருக்காது. ஆகவே அதை போய் நீங்கள் மருந்துக்கு செலவு பண்ணுறது, கோவிலில் போய் தானங்கள் செஞ்சால், ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நெய் தீபம் போட்டு வந்தால், ஒரே ஒரு முறை ஆலங்குடி போயிட்டு வந்தால் அத்தனை பலனும் சுப பலனாக இருக்கும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதெல்லாம் கரெக்டுங்க. எனக்கு மார்க் சொல்லாமல் போயிட்டீங்களே அப்படின்னா 100க்கு 60 மார்க் நீங்கள் வாங்குவீங்க இந்த வருஷம். ஆல் பாஸ். 2026 குரு பெயர்ச்சி ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி. அது என்ன சார், குரு பெயர்ச்சி ஆகிப்போச்சு, அது என்ன ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி? அது கரெக்டாக தான் டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. ஏன்னா இந்த ஆண்டு குரு வந்து ராஜாவாக வர்றார், அதனால தான் ராஜயோகத்தை தரும் குரு பெயர்ச்சி அப்படின்னு டைட்டில் கொடுத்துருக்குறாங்க அவங்க. எல்லாமே யோசித்து தான் செய்வாங்க. அப்போ 12 ராசிக்காரர்களுக்கும் ராஜயோகத்தை தருமா நம்ம பின்னாடி சொல்ல போகிறோம், மேஷத்தில் இருந்து மீன வரைக்கும். இப்போ நான் சொல்ல போகிறது பொது பலன். இந்த பொது பலனில் வந்து வேலை வாய்ப்பு, ஊர் விட்டு ஊர் போய், இந்த யூஎஸ்லலாம் பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அதனால் எனக்கு க்ரீன் கார்டு கிடைக்குமா, இப்போ படிக்கவே போக முடியலையே, வேலை வாய்ப்புக்கும் அங்கே ஒத்துக்க முடியலையே. சார், உழைக்க தெரிஞ்சவன் எங்கே வேணாலும் போய் பிழைக்கலாம். நம்ம என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம்? உழைப்பு தான். உங்கள் உழைப்பை யாரும் மறைக்கவே முடியாது.
அது எந்த நாடாக இருந்தாலும் இந்தியர்கள், தமிழ்நாடு, தமிழர்கள் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களை கூப்பிட்டு தான் தீரணும். புத்திசாலிகள். அதை விட ரொம்ப முக்கியம், மற்ற நாடுகள் எல்லாம் கூட எனக்கு வேணான்னு சொல்லிடுவான். ஆனால் இந்தியர்கள் வேணும், தமிழர்கள் வேணும்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க. ஏன்னா உச்சம் பெற்ற குரு கடகத்தில் வந்து உட்கார போகிறார். அதான் வருஷம் வருமே சார். வருஷம் வராது. 12 வருடங்களுக்கு ஒரு முறை குரு வந்து உச்சம் பெறுவார். இப்படி உச்சம் பெற்ற குரு தன்னுடைய பார்வையை பார்க்கறதுங்கிறது மிக விசேஷ பார்வை. அந்த விசேஷ பார்வையில் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, உலகத்திலேயே எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் ஆன்மீக பூமியான இந்தியாவில், அதிலேயும் ஆன்மீக மண்ணான தமிழ்நாட்டில், தர்மமிகு சென்னையில் மிக அற்புதமான பலன்கள். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோயில் குளம் தானே. ஒரு 2000 வருஷம், 5000 வருஷம், 10,000 வருஷம் கோயில்கள்லாம் இங்கே இருக்க. பல வருஷங்கள், 1000 வருஷங்களாக இருக்குது. என் பாட்டன் முப்பாட்டெல்லாம் கோயில்களுக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்படிப்பட்ட குரு உச்சம் பெற்ற காலத்துலலாம் அங்கே போய் தான தர்மம் செஞ்சுட்டு வந்திருக்கான். அவன் கற்றுக் கொடுத்த பாக்கியத்தை தான் நான் உங்களுக்கு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே 12 ராசிக்காரர்களை நான் யாருக்காவது கொஞ்சம் கம்மியாக மார்க் போட்டிருக்கேன், பலன் கொஞ்சம் கம்மியாக சொல்லியிருக்கேன், வாங்க சார் நீங்கள் எப்போ பார்த்தாலும் வீடு கிடைக்கும், வாகனங்கள் வாங்கலாம், நான் வந்து வேலை கிடைக்கும், வெளிநாட்டுக்கு போவீங்க, இதே தான் சார் சொல்லுவீங்க. அப்போ என்ன வேணும் உங்களுக்கு? ஹிடன் ட்ரெஷர் கிடைக்கும், புதையல் கிடைக்கும், லாட்ரி சீட்டு கிடைக்கும் நான் சொல்ல முடியும். ஆனால் உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கக்கூடியவன் குரு. குருவை பொறுத்த வரைக்கும் பிளாக்ல டிக்கெட் வந்தால் துட்டு கிடைக்கும் சார், அங்கே வந்தால் ஹிடன் ட்ரெஷரில் பொண்ணு கிடைக்கும் சார், அப்படி கிடையாது. படித்தவர்களாக இருப்பார்கள், அவர்களால் உத்தியோக உயர்வு கிடைக்கும். அப்படி இந்த உலகம் முழுவதுமே சுற்றி வருவார்கள். அவங்களுக்கெல்லாம் உத்தியோக உயர்வு, இடன் ட்ரெஷர் மாதிரி க்ரீன் கார்டு கிடைக்கும், விசா கிடைக்கும், படிக்கிறது கிடைக்கும், படிச்சுக்கிட்டே வேலைக்கு போகலாம், வேலைக்கு போயிட்டே படிக்கலாம், சைடில் தொழில் பண்ணலாம். ரொம்ப நாளாக நீங்கள் டூர் போகணுங்கிறவங்க டூர் போயிட்டு வரலாம். இந்த வருஷம் இன்னும் ஒரு அபூர்வமான பலன். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சம் பெற்ற குருவோடு ஞானகாரகன் கேது போய் சேர போகிறான். 12 வருடங்களுக்கு ஒரு முறை வரக்கூடிய கடகத்தில் குரு ஒரு பக்கம் இருந்தாலும் 18 வருடங்களுக்கு ஒரு முறை ஞானகாரகன் கேது வந்து சேர போகிறான். அந்த ஞானகாரகன் சேருவதும் குரு சேருவதும், சார் உங்களுக்கு பணம் வரும், பட்டம் வரும், பதவி வரும், லாட்ரி அடிக்க போகிறீங்க, இவ்வளோ பணம் வரப்போகுது, சொத்து வரப்போகுதுன்னா நான் கேட்காமையே நீங்கள் சொத்தை எடுத்துகிட்டு போய் வீட்டில் கேஷ் பாக்ஸில் வைக்க தானே போகிறீங்க. ஆனால் இந்த மாதிரி சேர்க்கை காலத்தில் நீங்கள் பண்ண வேண்டியது 21 தலைமுறைக்கு உங்கள் மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் பண்ணிட்டு வாங்க. அந்த தர்ப்பணம் அப்படிங்கிறது ஞானகாரகன் கேதுவும் குருவும் இருப்பது அற்புதமான காம்பினேஷன். குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு வாங்க, பித்திருக்களுக்கு பிண்டங்கள் கொடுத்துட்டு வாங்க. மூதாதையர்கள் உங்களுக்கு ஆரோக்கியமாக இருப்பார்கள், அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருப்பார்கள். அவங்கெல்லாம் சந்தோஷமாக இருந்தால் இறைவனிடம் அவங்க கையேந்துவார்கள். என் பேரன், என் பிள்ளை, என் மக, என்னுடைய பேரன், என்னுடைய பேத்தி, அவனுக்கெல்லாம் கிரகதோஷம் இல்லாமல் நல்லா இருக்கணும், ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு இறைவனிடம் அவங்க கையேந்துவாங்க. நாமளும் இறைவனிடத்தில் கையேந்துவோம். அப்போ 2 பேரும் சேர்ந்து கை தட்டினா மிகப்பெரிய சத்தமாக இருக்கும். அதுதான் குலதெய்வ வழிபாடு, பித்திருக்களுக்கு பிண்டம் கொடுக்கிறது. ஆகவே என் அன்பு நேயர்களே, இந்த வருஷம் மிக அற்புதமான சாஸ்திர ரீதியான ரகசியமான வருஷம். ஆகவே 12 ராசிக்காரர்களுக்கு செல்வம் வரப்போகுது. இந்த செல்வத்தை விட மிகப்பெரிய செல்வம் நம்ம மூதாதையர்களுடைய அருட்செல்வம். மூதாதையருடைய அருளும், தேவனது அருளும், கையில் பணமும் ஆரோக்கியமும் கிட்டும். அப்படின்னா இதை விட ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய குரு பெயர்ச்சி இருக்கா? அப்போ இவங்க டைட்டில் கொடுத்துருக்கிறது கரெக்ட் தானே? ராஜயோகம் தரும் குரு பெயர்ச்சி, சரியான டைட்டில். அந்த சரியான டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி தானங்களும் தர்மங்களும் பித்திருக்களுக்கு பிண்டங்களும் கொடுத்துட்டு வந்தா நிச்சயமாக நாம் எதிர்பார்த்த பலன் வந்தே தீரும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் அதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். இதை விட
இப்படி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவ. கடின உழைப்புக்கு பேர் போன நம்ம ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது? அதாவது ஜூன் 2ஆம் தேதி கடக ராசிக்கு வந்து அமர போறாரு. குரு வந்து முழு சுபகிரகமா இருந்து அவர் வந்து மறைவு ஸ்தானமான 3ஆம் இடத்துக்கு போறாரு. 3ஆம் இடத்துல ஒரு கிரகம் மறைஞ்சிருச்சுனாலே அது எப்படி பலனை கொடுக்கும்? அதுவும் சுபகிரகம் போய் மறைஞ்சிருச்சுன்னா நமக்கு எப்படி ஆதாயம் கிடைக்கும்? அப்படின்னு வந்து ரிஷப ராசிக்காரர்கள் யோசிச்சீங்க அப்படின்னா, யோசனைகள் நியாயமானது தான். ஆனா ஜோதிட விதி வந்து ரொம்ப விசித்திரமானது. விதிகள் மட்டும் இல்லாம விதி விலக்குகள் நிறைய இருக்கு. அதுதான் இங்க நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அதுதான். அந்த வகையில பார்க்கும்போது நம்மளுடைய ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மறைஞ்ச குரு அதாவது 3ஆம் இடத்துல மறைகிறார் இல்லையா? இவர் வந்து நிறைஞ்ச யோகங்கள அள்ளி குடுக்க போறாரு அப்படின்னு சொல்லலாம். எதனால அப்படின்னு கேளுங்க. அதாவது ரிஷபராசிக்கு குரு பகவான் யாரு அப்படின்னா, இயற்கையா ரிஷபராசியோட அதிபதி சுக்கிரனுக்கு குரு பகவான் இயற்கை பகைவர் தான். 2க்கும் முரண்பாடு உள்ள கிரகங்கள் தான். அதாவது உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா, அசுரர்கள் உள்ள குரு. இப்போ நம்ம ஜூன் 2ஆம் தேதி கடகராசியில வந்து அமரப் போறார் இல்லையா? வியாழன். அவர் வந்து தேவகுரு. இப்ப தேவகுருக்கும், அசுரகுருக்கும் இயற்கையாவே வந்து ஒரு பகை இருக்க தானே செய்யும். ஆனா கவனிக்க வேண்டிய விஷயம் 2 பேருமே நல்லவங்க. 2 பேருமே குருத்தன்மை உள்ளவங்க. சுக்கிரன் உங்களுடைய ராசிநாதன் ரிஷப ராசியோட அதிபதி சுக்கிரனும், ஆ குருவும் வியாழனும் சுப கிரகங்கள் தான். குருத்தன்மை உள்ளவங்க தான். 2 பேருமே நல்லவங்க தான். நல்லவங்களுக்குள்ள இருக்க முரண்பாடுகள் வந்து பெரிய தொந்தரவுகள குடுக்காதுங்க, முதல் விஷயம். அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்தான அடிப்படையில பார்க்கணும். ரிஷப ராசிக்கு குரு எந்த ஸ்தானத்துக்கு அதிபதினா 8 மற்றும் 11ஆம் இடத்துக்கு அதிபதி. 8ஆம் இடம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம் தானே. 11ஆம்ன்றது லாபஸ்தானம். அப்ப இந்த மறைவு ஸ்தானத்துக்குரிய கிரகமான குரு பகவான் 3ஆம் இடம்ன்ற இன்னொரு மறைவு ஸ்தானத்துல போய் அமரும்போது, கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம்ன்ற ஜோதிட விதிப்படி சிறந்த ராஜயோகம். ஜோதிட விதியே அதுதான். சிறந்த ராஜயோகத்த ரிஷபராசிக்காரர்களுக்கு வியாழன் குடுக்க போறார். வியாழன் அதாவது நம்ம தேவகுரு உங்களுக்கு குடுக்க போறார் அப்படின்றத சொல்லலாம். சுக்கிரனுக்கு வந்து குடுக்க போறார். சுக்கிரனுடைய ஆதிபத்தியம் பெற்ற ரிஷபராசிக்காரர்களுக்கு குடுக்க போறார். உங்களோட கடின உழைப்பு, இவ்வளவு நாள் போராட்டம், உங்களுக்கு நீங்க நியாயமா கிடைக்கணும்னு எதிர்பார்த்த அங்கீகாரங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு கிடைச்சு, உங்களுக்கு மனசுல மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும், வாழ்க்கையில ஒரு எல்லா வகையிலும் அதாவது பொருளாதார ரீதியா, குடும்ப ரீதியா எல்லா வகையிலயும் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு மன மகிழ்ச்சி கண்டிப்பா கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம இந்த குரு அமரக்கூடிய அந்த 3ஆம் வீடு இருக்கு இல்லையா? கடக ராசி. அந்த கடக ராசி வந்து ரிஷப ராசிக்கு 3ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, முயற்சி, தைரியம், அ ஆசை, விருப்பங்கள் இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் வீரியஸ்தானம். ரொம்ப நீங்க எவ்வளோ ஆக்டிவா செயல்படுறீங்கன்றதெல்லாம் சொல்லக்கூடிய ஸ்தானம் தான் வந்து அந்த கடக ராசி. ஸோ அந்த ராசியில ஒரு முழு சுபகிரகம் வந்து அமர்ந்து, அமரும் பட்சத்திலே உங்களுடைய நோக்கங்களும், உங்களுடைய செயல்களும், நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளும் பாசிட்டிவா இருக்கும். எல்லா வகையிலயும் எல்லாத்துக்கும் நன்மை செய்றாங்க. உங்களுடைய பொதுவாவே ரிஷபராசிக்காரர்களுக்கு வந்து தன் நலனோட தன்னோட சார்ந்தவங்களுக்கு, உறவுகளுக்கு, நண்பர்களுக்கு ஏதாவது நம்மளால நல்லது செய்ய முடியுமான்ற சிந்தனை மேலோங்கி இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து இந்த குறிப்பிட்ட இந்த குருவுடைய இந்த ஓராண்டு காலம் ஜூன் மாதத்திலேருந்து 2ஆம் தேதியிலேருந்து அவர் 1 வருஷம் அங்க தான் இருக்க போறாரு. உச்சம் பெற்ற குருவா 12 ஆண்டுகளுக்கு பின்னாடி வந்து அங்க அமர்ந்திருக்கக்கூடியவர் வந்து, நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான ரிசல்ட்ட மட்டுமே உங்களுக்கு குடுக்கும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த ஆண்டு கிரகங்கள்னு சொல்லக்கூடிய கிரகங்களோட நிலையை நம்ம இங்க கவனிக்க வேண்டியிருக்கு. ஆண்டு கிரகங்கள் யார் யாருன்னா சனி, குரு, வியாழன், கேது இந்த 4 பேர் தான். ஸோ இதுல வந்து ராகு எங்க இருக்காரு அப்படின்னா, உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் இடம்ன்றது 10ல ஒரு பாவி இருந்தாலும் நல்லது தான். அதுலயும் பாம்பு இருந்தா ரொம்ப நல்லது. அதுல ராகு இருக்காரு. பலவிதமான தொழில் வாய்ப்புகள், வருமான வாய்ப்புகள கடுமையான அதாவது உங்களுக்கே ஒரு ஆர்வத்த நம்ம கடுமையா உழைச்சு நல்லா சம்பாதிக்கணுன்ற விருப்பத்த பல வழிகள்ல, பல விதமான தொழில் அமைப்புகள் மூலியமா சம்பாத்தியத்தை ஈட்டக்கூடிய யோகங்கள 10ஆம் இடத்து ராகு குடுத்துருவாரு. அதே மாரி இன்னொரு ஆண்டு கிரகம் நம்ம சொல்லக்கூடிய மிக முக்கியமான கிரகமான ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே அவர்தான். யாருன்னா சனி பகவான். அவர் எங்க இருக்காருன்னா லாபஸ்தானத்துல இருக்காரு. ரிஷபராசிக்கு தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி பகவான் லாபஸ்தானத்துல வந்து அமரும் பட்சத்துல வந்து பார்த்தீங்கன்னா, தர்ம கர்மாதிபதி யோகம். தொழிலும், லாபமும் இணையும் பட்சத்துல தொழில் வழியில நல்ல லாபத்தை ஈட்டி, மன மகிழ்ச்சியோட சந்தோஷமா இருப்பாங்க. அந்த தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள தன்னுடைய முயற்சிகள் மூலியமா, தொழில் மூலியமா, வேலைவாய்ப்புகள் மூலியமா எடுத்துக்கிட்டு, அதுக்கு தனக்கு மிஞ்சி தான தர்மமும் செய்வாங்க இல்லையா? ஸோ அந்த மாரி வந்து அ தன்னுடைய உழைப்பில சம்பாதிச்ச விஷயங்கள வச்சு மற்ற மனிதர்களுக்கும், மற்ற சக உறவுகளுக்கும் வந்து அ உங்களால முடிஞ்ச உதவிகள செய்து, அதன் மூலியமா நல்ல புண்ணியவான் அப்படின்ற பேர வாங்கக்கூடிய யோகத்த சனி பகவான் குடுக்க போறாரு. 10ஆம் இடத்துக்கு அதிபதியா வரக்கூடிய சனி 11ஆம் இடத்துல அமர்ந்து உங்களுக்கு இந்த சிறந்த ராஜயோகத்த, அதாவது தர்ம கர்மாதிபதி யோகத்த குடுக்க போறார். இந்த பலத்த இந்த தர்ம கர்மாதிபதி யோகத்த இன்னும் பலமாக்குற விதமா தான் குருவோட நிலை இருக்க போகுது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சனிக்கு வீடு குடுத்த லாபஸ்தானத்துல இருக்கக்கூடிய தொழில்காரகன் சனிக்கு வீடு குடுத்த குரு பகவான்
ராசிக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் வீடான கடக ராசியில் அமர்ந்து அங்கேருந்து தன்னுடைய பார்வையை 11ஆம் இடத்துல கொடுக்க போகிறார். அதாவது லாபஸ்தானத்துக்கு கொடுக்க போகிறார். முயற்சி ஸ்தானமும் லாபஸ்தானமும் இணைவு பெறாங்க. முயற்சி ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு, லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்காரு. இவங்க 2 பேர்த்துக்கும் திரிகோண தொடர்பு வந்துடுது. இந்த திரிகோண தொடர்பு மூலியமா நிச்சயமான முறையில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் தொழில் சார்ந்து மட்டும் இல்லை, உங்களோட குடும்ப ஒற்றுமை, குடும்ப வளர்ச்சி, வீடு, மனை, வண்டி, வாகனம் எந்த விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு சுபகாரியத்தை நடத்துறது, இதெல்லாம் இருந்த தடைகள்லாம் நீங்கி குரு அருளாலையும் சனி பகவானோட அருளாலையுமே வந்து ரிஷபராசிக்காரர்களுக்கு ராஜயோகங்கள் அடிச்சு தட்டி தூக்க போகுது அப்படின்றத நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்து குரு வந்து ஒரு உச்ச நிலைக்கு வர்றதுனால, ஒரு நல்ல நிலைக்கு வர்றதுனால உலகத்துக்கே நல்லது. நம்ம முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எவ்வளோ சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து முதல்ல வந்து நம்ம குருவுடைய தன்மையை முழுமையாக புரிஞ்சுக்கணும். குரு யார், அவர் வந்து நவகிரகங்களில் அவருடைய ரோல் என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்போ இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஜூபிட்டர் இல்லை அப்படின்னா இங்கே பூமி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. காரணம் என்னவா சொல்கிறாங்கன்னா, எப்பயுமே பூமியை நோக்கி நம்மளை வாழக்கூடிய இந்த பூமியை நோக்கி நிறைய விண்கற்கள், எரிக்கற்கள்லாம் வந்துகிட்டே இருக்குமா. அதெல்லாம் தன்னுடைய கிராவிட்டி பலத்தினால தன் பக்கம் ஈர்த்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து நம்ம ஜோதிடத்திலுமே நம்ம சொல்கிறோம். அதாவது குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பார்வையினால் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை அவர் விளக்கிடுவார். நமக்கு எந்த தொந்தரவுலாம் நம்ம பார்த்துப்பார் நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதே தான். ஏன்னா குரு வந்து இங்கே நமக்கு வந்து அவருடைய பார்வை அப்படின்னு நம்ம சொல்கிறது அவருடைய கதிர்வீச்சு. ஜூபிட்டருடைய கதிர்வீச்சுகள் வந்து நமக்கு நம்மளுடைய ராசி மண்டலம் இருக்கு இல்லையா, இதில் ஒரு சரியான இடங்களில் கிடைக்கும் போது நல்ல பலன்களை செய்வார். குரு இருக்கிறதுனால தான் இந்த பூமியில் மண்ணில் உயிர்கள் வாழ்கிறாங்க, நம்மளும் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நன்மைகளை செய்யக்கூடிய, சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் தன்னுடைய உச்ச வீடுன்னு நம்ம சித்தநாதர்கள் கொடுத்துருக்காங்க. இவர் வந்து இந்த இடத்துல வந்து நல்ல முழு பலம் பெறுவார். இந்த கிரகம் முழு பலத்தோடு இருக்கும். இந்த இடத்துக்கு சூரியன் வந்து, மேஷத்துக்கு சூரியன் வந்து அவர் முழு பலத்தில் இருப்பார். மீனத்தில் சுக்கிரன் வந்து அவர் முழு பலத்தில் இருக்கார். இப்படிலாம் சொல்லுவாங்களே, அது மாதிரி குரு வந்து உச்ச பலம் அடைகிறதா கடகராசியை சொல்கிறாங்க. ஸோ இப்போ கடகராசி மண்டலத்துக்குள்ளே குரு பகவான் வந்த பின்னாடி அவர் முழு சுபகிரகமாக இருக்கிற பட்சத்தில் எல்லாருக்குமே நல்லது, உலகத்துக்கே நல்லது. உலகத்துக்கே நல்லது மீன்ஸ் வந்து இனி இந்த உலகத்தில் அனாவசியமான இயற்கை பேரிடர்களோ, சீற்றங்களோ, இந்த போர் சம்பந்தமான பிரச்சனைகளோ, இந்த மாதிரி எந்த ஒரு அரசர்களுக்குள்ள அந்த அரசர்கள் மீன்ஸ் வந்து இன்றைக்கி நாட்டாளர்களுடைய தலைவர்கள் தான் வந்து சொல்லணும். அமெரிக்க அதிபர்களாகட்டும், இஸ்ரேல் அதிபர்களாகட்டும், இந்த மாதிரி பல நாடுகளோட அதிபர்கள் ஒருத்தர் வந்து சண்டை போட்டுக்கிறது, வச்சுக்கிறது, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கு இல்லையா. இதெல்லாம் உங்கள் மனசுலலாம் கூட ஒரு நிதானமும் சந்தோஷமும் ஒரு சாந்தமும் வந்து அவங்களும் வந்து தன்னுடைய அந்த போர் குணத்தெல்லாம் குறைச்சிக்கிட்டு மனிதாபிமானம் கொஞ்சம் மேலோங்கி இருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இவ்வளோ சிறப்புகளை செய்யக்கூடிய குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே கண்டிப்பான முறையில் நம்ம 12 ராசிகள் எந்த ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இங்கே அடுத்து வரக்கூடிய ஓராண்டு ரொம்ப சிறப்பான காலமாக இருக்க போகுது. இங்கே முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். நான் பல காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். 2020 நான் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த 2020 2030 வரைக்குமான இந்த தசாப்தம், இந்த 10 ஆண்டுகள் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா ராகுடைய காலம். இது வந்து ரொம்ப பொல்லாத ஒரு காலகட்டம் தான். இதில் நமக்கு ஒரு நல்ல காலமாக நடுவில் வரக்கூடிய ஒரு சில காலங்கள் இருக்குது. அது வந்து குறிப்பாக வந்து இப்போ 2025 ஓரளவுக்கு நல்ல ஆண்டுன்னு தான் நம்ம சொல்லணும். இப்போ 2026மே நமக்கு வந்து இப்போ இனிமேல் 2026லேருந்து 27 வரைக்குமான இந்த காலம் வந்து குருவுடைய காலம் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்க போகுது. குருவுடைய அருளால் சிறப்பாக இருக்க போகுது. இவ்வளோ சிக்கலான இந்த தசாப்தத்துக்குள்ளே இந்த ஓராண்டு ரொம்ப சிறப்பாக இருக்க போகுது. எல்லா சங்கடங்களையும் நிவர்த்தி பண்ணி விளக்கிட்டு நாம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை சூழலை வாழ்கிறதுக்கு, பொருளாதாரத்தை சரியாக நம்ம வளர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குரு பகவான் கொடுக்க போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து கோச்சார அடிப்படையில் குருவுடைய நிலை சிறப்பாக இருக்கிறதுனால நடக்கக்கூடிய நல்ல பலன்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சுய ஜாதகம், இங்கே நம்ம வந்து கோச்சார பலனை மட்டும், ராசி அடிப்படையிலான கோச்சார பலன்களை மட்டும் நம்ம பெரிதாக எடுத்துக்கணுமா, அதுதான் முழுமையானதா அப்படின்னா கிடையாது. நம்ம ஜோதிட விதி, சித்தர்கள் சொன்ன விதி என்னன்னா, விதி, மதி, கதி, இந்த 3 அடிப்படையில் தான் நம்ம ஜோதிட பலன்கள் பார்க்கணும். ஒரு ஜாதகத்தில் லக்னம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய தசாபுத்தி பலன்கள் இது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக மதின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மதி வந்து சந்திரன் அடிப்படையில் கோச்சார பலன்கள் இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, இது வந்து ரெண்டாவது நிலை. அதுக்கு அடுத்ததாக கதி அடிப்படை, சூரியன்லேருந்து கிரகங்கள் என்ன நிலையில் அமைஞ்சிருக்கு ஒவ்வொரு தனிப்பட்ட ஜாதகத்துலேயும். சூரியன்லேருந்து அது தனிப்பட்ட ஜாதகத்தில் மட்டும் இல்லை, உலகியல் ரீதியாகவும் இப்போ சூரியனுக்கு சுற்றி கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது இதெல்லாம் வச்சு எடுத்து சொல்கிற பலன்கள். இப்போ ராசி அடிப்படையில் சந்திரன் தான் ராசி, அந்த அடிப்படையில் கோச்சார பலன்கள் சொன்ன மாதிரி சூரியனுக்கு எங்கே இருக்குன்றது நம்ம எல்லாத்தையும் கலந்து மொத்தமாக பார்த்தா தான் இன்னும் முழுமையான சரியான பலன்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் ஒரு சிலர் சொல்லுவாங்க இல்லையா, எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு சிலர் நினைப்பாங்க எல்லா ஜோதிடரும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, நான் படுற பாடு எனக்கு தாங்க தெரியும்னு சொல்லுவாங்க இல்லையா. அதுக்கு தான் வந்து காரணமாக நம்ம வந்து வேற ஒரு காரணம் இருக்கும். இப்போ ராசி அடிப்படையில் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. ஒவ்வொரு ராசிக்காரர்களுமே ரொம்ப நல்லாவே இருக்குது.
ஆனால் அதை தாண்டி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்குன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய லக்ன அமைப்புகள், உங்களுக்கு நடந்திருக்கிற தசாபுத்திகள், அங்கே இருக்கக்கூடிய சூரியன், குரு, சுக்கிரனுடைய நிலைகள், ஏனைய மற்ற கிரகங்கள் எல்லாமே வந்து அதெல்லாம் நம்ம முழுமையாக பார்க்கும்போது தான் நமக்கான சரியான தீர்வுகள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நம்மளுடைய எதிர்காலத்தை பற்றி நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையை நம்ம சீராக கொண்டு போய் வைக்க முடியும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய சுயஜாத ஆய்வுக்கு உங்களுக்கு தேவை இருக்கும் பட்சத்தில் தாராளமாக இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்லது வழிகாட்டுதலை கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கிறேன். மேலும் குரு அருள் இருக்கிறதுனால எதை பற்றியும் கவலைப்படாமல் நிம்மதியாக சந்தோஷமா இருங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. ரிஷபராசி என்பர்களுக்கு குரு பகவான் 3ஆம் இடமான அந்த உபஜய ஸ்தானத்துல பயிற்சி ஆகிறார். உபஜய ஸ்தானம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா தைரிய வீரிய ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இந்த காலகட்டம் ரிஷபராசி என்பர்கள் துணிச்சலாக செயல்பட போறீங்க. அதாவது காலபுருஷனுக்கு 2ஆம் இடமான அந்த தனம் வாக்கு ஸ்தானத்துல இருக்கக்கூடிய குடும்பஸ்தானத்துல இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பர்கள் எப்போதுமே குடும்பத்திற்காக ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி வாழக்கூடியவர்கள். எப்போதுமே குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் நல்ல சந்தோஷமா இருக்கணும், நம்ம எப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரியாக குடும்பத்திற்குள்ள இருக்கக்கூடியவர்களுக்கு ஹைஃபையான வாழ்க்கையை கொடுக்கக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசி என்பர்கள். ஆனா இவங்க பாத்தீங்கன்னா ஒரு எவ்வளவுதான் இவர்கள் ஒரு நல்ல ஒரு ஆடம்பர வாழ்க்கையில இருந்தாலும் இவர்கள் மிகவும் ஒரு எளிமையான ஒரு வாழ்க்கையை நடத்தக்கூடியவர்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு 3ஆம் இடத்துல அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறது மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். துணிச்சலாக சில விஷயத்தை முயற்சி செய்து நம்பிக்கையோடு வலம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்க போது. இந்த ஒரு வருட காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய இடமாற்றங்கள் அப்படின்றது இருக்கும். அந்த இடமாற்றங்களின் மூலமாக அதிகப்படியான வளர்ச்சிகளும் இருக்க போகுது. வேலை ரீதியான வளர்ச்சிகள், வேலை ரீதியான ஒரு முன்னேற்றங்கள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த பதவி உயர்வுகள் அப்படின்றது முக்கியமாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். இப்போ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் வருது இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு. ஆனா அந்த டிரான்ஸ்ஃபர் ஆன இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு மதிப்பு, மரியாதை, இந்த மாதிரி ஆகலாம் வெளியிடத்துல அதிகப்படியான ஒரு அமைப்புகளை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இருக்கும். ஏன்னா 7ஆம் இடத்தை, உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை அந்த குரு பகவான் பார்வையிடுறதுனால உங்களுடைய சொந்த ஊரை விட வெளியூர் வெளிநாட்டுல உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. 9ஆம் இடத்தையும் அந்த குரு பகவான் பார்க்கிறார். 9ஆம் இடம்ன்றது பாக்கியஸ்தானம். அந்த பாக்கியஸ்தானத்துல பார்வையிடும் போது உங்களுக்கு தந்தை வழி தொழில்களை ஏற்று நடத்துவதற்குண்டான ஒரு நேரம். இப்ப அப்பா ஒரு தொழில் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்படின்ற பட்சத்துல அந்த தொழில்ல நீங்க இது வரைக்கும் அக்கறை இல்லாமல் இருந்திருப்பீங்க. இந்த ரிஷபராசி என்பவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல அந்த அப்பாவினுடைய தொழில்ல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அவர்களினுடைய தொழில்ல மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போகுது. 11ஆம் இடத்தையும் பார்க்கிறார். இந்த ரிஷபராசி என்பவர்களினுடைய 11ஆம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால நிறைய ஒரு வசதி வாய்ப்புகளோடு வாழக்கூடிய ஒரு அமைப்பை இந்த ரிஷபராசி என்பவர்கள் பெற போறாங்க. லைஃப்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையை இந்த ரிஷபராசி என்பவர்கள் பெற்றிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஜாக்பாட் அடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு கையில கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த மாதிரியாக இந்த ரிஷபராசி என்பவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாற்றத்தை இந்த 2026 ஜூன் மாதத்துல இருந்து பெறக்கூடிய ஒரு நேரம். இது ஒரு வருட காலத்திற்கு முக்கியமாக இருக்க போது. இதுக்கு இடையில அந்த குரு பகவான் அதிசாரம் பெற்று 4ஆம் இடத்திற்கு போறதுனால சொத்து சம்பந்தப்பட்ட வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான ஒரு நேரம். இப்போ உங்களுக்குன்னு ஒரு வீட்டுல சொந்தமா இருக்கிறீங்க அப்படின்னா இன்னும் உங்களுடைய குழந்தைகளுக்குன்னு, அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு உண்டான சொத்துக்களை வாங்கி அமைப்பதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அது நிலமாக இருக்கலாம், இல்ல கட்டிடமாக ஒரு புதிய வீடாக கட்டலாம். எந்த மாதிரியாகவும் அந்த ப்ராப்பர்ட்டி சம்பந்தப்பட்ட சில டெவலப்மெண்ட்டை இந்த ரிஷபராசி என்பவர்கள் முழுமையாக பெறக்கூடிய ஒரு நேரம். இந்த காலகட்டம் இந்த
இந்த ரிஷபராசி என்பர்கள் வேலை ரீதியான சில வளர்ச்சிகள், அந்த வேலையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஏதாவது ஒரு தொந்தரவுகள் இருந்திருக்கும். அதாவது உயரதிகாரிகள் உங்களுக்கு எகென்ஸ்டா செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா கூட வேலை பார்க்குறவங்க உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நேரம். உங்க கூடயே தான் டிராவல் பண்ணுவாங்க, ஆனா உங்களை பத்தி தப்பு தப்பா எங்கேயாவது ஒரு இடத்துல சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரியாக அந்த வேலையில இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது. வேலையில நிறைய சம்பாத்தியத்தை, அதாவது வருமானம் அப்படின்றது இது வரைக்கும் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு நிரந்தர வருமானம் இல்லாமல் இருக்கு. அந்த நிரந்தர வருமானம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கும். அது எல்லாத்தையுமே இந்த ஜூன் மாதத்துல இருந்து மீட்டெடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ரிஷபராசி என்பர்கள் பெற போறாங்க. இந்த கால நேரத்துல இந்த ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு உறவுகள் பிரிவுகள் இருந்தாலும் அதன் மூலமாக நல்ல ஒரு மாற்றத்தை, இப்போ ஃபர்ஸ்ட் திருமணமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஃபெயிலியரா போயிருக்கு அப்படின்ற பட்சத்துல இரண்டாவது திருமணம் அப்படின்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நேரம். அந்த இரண்டாவது திருமணம் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றம், இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகமாக கொடுக்க போறாரு. இதை தான் நம்ம பாத்தீங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட காத்து என் பக்கம் வீசுது அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபராசி என்பர்களினுடைய காட்டுல மலை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ரிஷபராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள்ல மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை மாற்றத்தை பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்கும், 1 by 1. அதாவது ஓவர் நைட்ல எல்லாமே நடந்துருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஒரு வருடம் முழுமையாக ஒரு ஒரு டைம் எடுத்து நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. குரு பயிற்சி எப்படின்னாலே எல்லாருமே ரொம்ப அதிகமா ஆவலோட இருப்பாங்க. ஏன்னா ஒருத்தருடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து குழந்தை பாக்கியத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு கிரகம் இந்த குரு பகவான். அடுத்து பாத்தீங்கன்னா வருமானத்துல முக்கியமான பங்கை வகிக்கக்கூடிய ஒரு கிரகமும் இந்த குரு பகவான் தான். இப்படி 3 விதமான ஒரு அமைப்புகளை பெற்ற இந்த குருவினுடைய பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கும். அதாவது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்குதா, அடுத்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியமே இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கா, அடுத்து தொழில் செய்யறவங்க இந்த குரு பெயர்ச்சியை ரொம்ப எதிர்பார்ப்போட இருப்பாங்க. ஏன்னா அவர்களினுடைய முக்கியமான வருமானமே பாத்தீங்கன்னா இந்த குருவினுடைய பெயர்ச்சியை பொறுத்து தான் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வருடத்திலையும் ஒரு பட்ஜெட் போடுறோம் அப்படின்னாலே அது குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பை பொறுத்து தான் இவர்களினுடைய வருமானம் மாறுபடும். ஒரு மாத வருமானங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம சுக்கிரனை எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரி வருட வருமானங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால சூழ்நிலைகள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இந்த மாதிரியான ஒரு முக்கியமான ஒரு கிரகம் தான், சுப கிரகம் தான் இந்த குரு பகவான். இந்த சுப கிரகத்தினுடைய பெயர்ச்சி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில அதிகப்படியான வளர்ச்சிகளை கொடுக்கும். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் படிக்கிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு அந்த குருவினுடைய ஸ்தானம் அப்படின்றது நல்லா இருக்கணும், குருவினுடைய முழு ஆசிர்வாதம் அப்படின்றது இருக்கணும். அந்த வெளிநாட்டுல போய் படிச்சா மட்டும் போதுமா, அந்த இடத்துல நிறைய சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்புகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த இடத்துல அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் செயல்படணும். இப்போ காலபுருஷனுக்கு 9ஆம் இடமான அந்த பாக்கியஸ்தானத்திற்குரிய ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா குரு பகவான் தான். அவர் காலபுருஷனுக்கு 4ஆம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல எல்லாருமே பாத்தீங்கன்னா எல்லா ராசி என்பர்களுமே அவர்களினுடைய சுகமான ஒரு வாழ்க்கையை, ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையை தெய்வ அனுகிரகத்தின் மூலமாக பெறுவதற்குண்டான ஒரு நேரம். அடுத்து விரயஸ்தானத்துல அயன சயன ஸ்தானத்திற்கு உண்டான, அதாவது காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டு அதிபதியும் அந்த குரு பகவான் தான். அதனால வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் அவர்களினுடைய முதலீடை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அதிகப்படியா வருமானம் சம்பாதிக்கிறது, பேர் புகழ் பதவி உயர்வு இது எல்லாத்தையுமே அடைவதற்குண்டான ஒரு கால நேரமாக தான் இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் இருக்க போகுது. இதுவரைக்கும் நம்ம பார்த்த பலன்கள் எல்லாமே இந்த குரு பெயர்ச்சியில இருக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்புகளையும் ஒரு மாற்றத்தையும் பார்த்திருக்கிறோம். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலை
நிலவரப்படி பலன்களை பார்த்து கணிச்சு சொல்லியிருக்கிறோம். இதுல உங்களுடைய ஜாதகத்துல பிறந்த கால சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய சில மாற்றங்கள் இந்த குரு பெயர்ச்சியில என்னென்ன மாதிரியான சில யோகங்களை கொடுக்க போகுது அப்படின்னு பார்க்கணும், தெரிஞ்சுக்க விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.